ஆத்ம வணக்கம். உலக சாந்திக்குள்ள ஜீவிதம். 1ஆம் பாகம். தலைப்பு தக்ஷிணாமூர்த்தி. 1. பணமாயிருக்கின்ற விருட்சத்திற்கு சம்சார விருட்சம் என்று பெயர். அவ்விருட்சத்தின் உற்பத்திக்கு காரணமாயிருக்கின்ற விதை ஜீவனும், அந்த விதையிலிருந்து உண்டான விருட்சம் மனமும், பருப்பு அடங்கியிருக்கிற தோல் அகங்காரமும் ஆகின்றன. 2. ஜீவனாயிருக்கின்ற சத்துடைய விதை ஜடமான காயில் இருக்கிறது. அதிலிருந்து மனமாகின்ற விருட்சம் முளைத்து அகங்காரமாயிருக்கின்ற தோலின் வழியாக வெளியே பரவுகின்றது. 3. மனமாகின்ற விருட்சம் சம்யோகம் செய்வது 2 இலைகளின் மத்தியிலாகும். இலைகள் விரியும் பொழுது அவ்விலைகளிலிருந்து இரத்த நிறமான ஒரு கரை உண்டாகிறது. அந்த கரையில் வாயு வழியாக இலைகள் உற்பத்தியான தண்டிலிருந்து வெண்ணிறமான பால் விழுந்து அந்த கரையோடு கலந்து அரும்புகள் உண்டாகின்றன. அதுவே பூவாகி காயாகிறது. இப்படி மனமாகின்ற விருட்சம் சம்யோகம் செய்வதும் 2 இலைகளின் மத்தியிலே ஆகும். அவ்விலைகளிலிருந்து செந்நிறமான கரை உண்டாகும்போது வாயு மார்க்கமாக மனமாகின்ற விருட்சத்திலிருந்து சுக்கிலமான பால் முட்டை வடிவத்தில் விழுந்து அது இரத்த வர்ண அதாவது செந்நிறமான கரையோடு சேர்ந்து கர்ப்பம் ஆகின்றது. கர்ப்பமான காய் தினந்தோறும் வளர்ந்து பக்குவமாகி 9 10 மாதம் சென்று பூமியில் விழுகின்றது. 4. மனமான விருட்சம் அந்தகாரமான அகங்காரத்தின் வழியாய் சொற்ப சமயத்தில் பூத்து கர்ப்பமாகி காய் உண்டாகிறது. அகங்காரமான அந்தகாரம் இல்லாவிடில் அகங்காரமான அந்தகாரம் இல்லாவிடில் சம்யோகம் இல்லை. 5. மனமாகிய இச்சம்சார விருட்சம் பூத்து காய் உண்டாகி முதிர்ந்து பழுத்து பூமியில் விழுந்து முளைத்து முன் சொன்னபடி உற்பத்தியாகவும் அழியவும் செய்து கொண்டே இருக்கிறது. 6. மனமான சம்சார விருட்சம் முளைத்து வெளியே சக்தியாய் படர்ந்து இருக்கின்ற வட விருட்சமே இக்காணுகின்ற உலகம். 7. வட விருட்சத்தின் அடியில்தான் தக்ஷிணாமூர்த்தியாகிய குரு இருக்கிறார். 8. ஜீவனான அக்னியிலிருந்து வெளியே வியாபித்த மனமாகின்ற புகையில்தான் நாம் இருக்கிறோம். புகை உண்டாவதற்கு வைத்த பாத்திரத்திலிருந்து புறப்பட்ட புகை பாத்திரத்தின் 4 பக்கமும் அடியிலும் மேலேயும் புகை பரவி புகையினுள் பாத்திரம் இருப்பதாய் தோன்றுவது போலவேதான் நம்முடைய நிலைமையும் ஆகும். அப்பாத்திரத்தின் வாயை மூடி கட்டினால் புகை உண்டாகவோ புகையினால் பாத்திரம் மூடப்படவோ ஆவதற்கில்லை. 9. தானாயிருக்கின்ற ஜீவன் மனமான புகையாகி வெளியில் போய் தீரும்போது பாத்திரமாயிருக்கின்ற ஜடம் கீழே விழுந்து விடுகிறது. சத்தாயிருக்கின்ற ஜீவன் மனமான புகையாகி வெளியே போய் தீரும்போது செத்து போயிற்று என சொல்லப்படுகிறது. 10. நம்முடைய மனம் உள்ளே ஒடுங்கி இருக்கும் போதும் புகையை போல் வெளியே வரும்போதும் ஒரே மனம்தான், 2 அல்ல. அவ்விதம் அடங்கி இருக்கின்ற மனதிற்கே குரு என்று சொல்லுவது. 11. நான் என்னும் நிலைமை உண்டாகும்போது, அதாவது நித்திரையிலிருந்து விழித்தபோது வடக்கு கிழக்கு என்றுள்ள திசைகளும் இரவு பகல் என்ற வித்தியாசங்களும் உண்டாகின்றன. 12. நமக்கு மேல்பாகம் வடக்கு, அது நம்முடைய சிரசுதான். அந்த சிரசின் புருவ மத்தியில் மனமாகின்ற குரு கீழ்ப்பாகமாக தெற்கு திசை நோக்கி அதோ முகமாயிருக்கின்றார். இதனால்தான் குரு தக்ஷிணாமூர்த்தி என்று கூறப்படுகிறது. 13. நித்திரையில் ஜீவசக்தி தன்னில் ஒடுங்குகிறதால் உலகமும் தன்னிலேயே அடங்குகிறது. 14. நித்திரை செய்யும் பொழுது நம்முடைய அந்நாக்கிலிருந்து மேலேயுள்ள 2 துவாரங்களின் வழியாக ஜீவன் போகவும் வரவும் செய்கிறது.
15 ஜீவன் விட்டு போவது மூக்கின் நுனியிலிருந்தேதான். ஆத்ம வணக்கம்.